எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் மிஸ்டர் வில்லேஜ் வாத்தி யூடியூப் சேனல். நான் உங்கள் கலை. இன்றைக்கான வீடியோ என்னென்னா, நீங்கள் பார்த்த இந்த ஆற்றுல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு மீன் பிடிக்க போகிறோம். அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு குட்டியோண்டு ஃபிஷ் ட்ராப் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு மீன் பிடிக்க போகிறோம். வாவ்! நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ண அந்த ஃபிஷ் ட்ராப் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிட்றேன். இதுதான் நான் சொன்ன அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண ஃபிஷ் ட்ராப். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் டைப் ஃபிஷ் ட்ராப். அதாவது பார்த்தீங்கன்னா இதை மடக்கி வந்துட்டு எங்கனாலும் எடுத்துகிட்டு போகலாம். இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ் ட்ராப்பில் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு வரும். இந்த கயத்தை பிடிச்சி நம்ம இழுத்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடை விரியிறது போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிஷ் ட்ராப் வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் வந்துட்டு மொத்தமாக 8 ட்ராப் இருக்குது. ஒவ்வொரு ட்ராப்பும் வந்துட்டு எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, வில்லேஜ் பரிவு கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைனா வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோன் ஷேப்பில் பண்ணியிருப்பாங்க. அது உள்ளார வந்துட்டு மீன் உள்ளார போகும், ரிட்டர்ன் வந்துட்டு வெளியில் வர முடியாது. அதே போல் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்துட்டு இதே வலையை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இழுத்து வந்துட்டு நம்மளுக்கு கட்டியிருக்காங்க. இது உள்ளார வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு மீன் உள்ளே போணுச்சு அப்படின்னா வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அதில் வர முடியாது. இந்த ஃபிஷ் ட்ராப் அப்படியே திருப்பி பார்த்தோம் அப்படின்னா கீழ்ப்பக்கமாக ஒரு பாதை வச்சுருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே மாட்டக்கூடிய மீனை வந்துட்டு நம்ம வெளியில் எடுக்கிறதுக்காக. நம்ம ஃபிஷ் ட்ராப்பை கொண்ட தண்ணியில் வைக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பாதையை வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்டிட்டு தான் வந்துட்டு தண்ணிக்குள்ளாரையே வைக்கணும். இந்த ஃபிஷ் ட்ராப்பு கூடவே வந்துட்டு ஒரு 10 அடி நீளத்துக்கு நைலான் கயிறு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிஷ் ட்ராப்பை கொண்ட தண்ணிக்குள்ளே வைக்கும்போது மீன் மாட்டி வந்து இழுத்துட்டு போயிடாமல் இருக்கிறதுக்காக. அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் ட்ராப் மேலே இருக்க ரிங்கில் வந்துட்டு இந்த கயத்தை கட்டி ஓரத்தில் கட்டிட்டோம், அதாவது பார்த்திங்கன்னா கரையில் கட்டிட்டோம் அப்படின்னா அந்த ஃபிஷ் ட்ராப் வந்துட்டு சேஃபாக அந்த இடத்துலேயே இருக்கும். ஓகே, நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ட்ராப்பை எடுத்துகிட்டு ஆற்று ஓரமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். நம்ம இப்போ பண்ண போகிற முதல் வேலை, அதாவது நான் பண்ண போகிற முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ் ட்ராப்பை வைக்கிறதுக்கு சூட்டபிளான ஒரு இடத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேடி வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறேன். நம்ம இந்த ஃபிஷ் ட்ராப்பை வந்துட்டு ஆற்றுக்கு நடுவுலலாம் கொண்டு வைக்க போகிறது கிடையாது. அங்கெல்லாம் வைக்கிறத விட இந்த மாதிரி கரை ஓரத்துலேயே நல்லா பில்லு படர்ந்துருக்க இடமா பார்த்து வச்சோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு ஃபிஷ்ஷு கிடைக்கும். அதை விட வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு தாமரை தெரியுது. அந்த தாமரை ஓரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துட்டு மீன் வரும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தாமரை இருக்க இடத்துலையே வந்துட்டு ஃபிஷ் ட்ராப்பை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் வந்துட்டு இந்த தாமரை படர்ந்திருக்க இடத்த வந்துட்டு நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு வெயில் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல, இந்த மாதிரி நேரத்தில் மீன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்க இடத்த வந்துட்டு தேடி போகும். அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தாமரை படர்ந்திருக்க இடத்துல வந்துட்டு நான் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை அப்படின்னா அந்த பில்லு படர்ந்திருக்க இடத்துல கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு வைக்கலாம். சரி, ஓகே. நம்ம அந்த ஃபிஷ் ட்ராப்பை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபிஷ் ட்ராப்பில் வந்துட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்குது. இதை வந்துட்டு இப்படி பண்ணுவாங்களா அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியாது. எல்லோரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் ட்ராப்பில் வந்துட்டு ஃபுட்டு வச்சு வந்து பண்ணுவாங்க. அதே வந்துட்டு நம்ம வேறு ஒரு மெத்தடில் வந்துட்டு வச்சு வந்துட்டு நம்ம பண்ணலாம். அதை வந்துட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா மளிகை கடையிலலாம் லூஸில் வந்துட்டு ஆயில் வாங்கினீங்க அப்படின்னா வந்துட்டு பேக் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவர் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கவர் வந்துட்டு நான் 2 கவர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கவரில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் வந்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் வாட்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மீன் வந்துட்டு பார்த்துட்டு ஃபிஷ் ட்ராப்புக்குள்ளே வர்றதுக்காக ஒரு ஃபுட்டு வந்துட்டு நம்ம சேர்க்க போகிறோம். இதை பார்க்குறது உங்களுக்கு அன்னீசியாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு பார்க்க வேண்டாம். அது என்ன அப்படின்னா மண்புழு. இந்த மண்புழு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கவருக்குள்ளார வந்துட்டு போட்டுட்டு அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் ட்ராப்புக்குள்ளார வந்துட்டு கட்ட போகிறோம். ஓகே, 2 கவர்லேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரை ஃபில் பண்ணி மண்புழு வந்துட்டு போட்டு எடுத்துக்கிட்டேன். புழு வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளார நல்லா வந்துட்டு முண்டிக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 2 கவரையும் வந்துட்டு நம்மளோட ஃபிஷ் ட்ராப்பில் வச்சுட்டு நம்ம இப்போ கட்டிக்கலாம். ஃபிஷ் ட்ராப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சென்டர்லேருந்து கம்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் இருக்க கம்பி கூட வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கவரை கட்டி தொங்க விட போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலையோட ஓரத்துலேயே இருக்கும் அந்த கவர். அப்போ தான் பார்த்திங்கன்னா மீன் வந்துட்டு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த கவரை வந்து கட்டி தொங்க விடலாம். ஃபிஷ் ட்ராப்பை வந்துட்டு நம்ம தாமரைக்கு நடுவில் வந்துட்டு நம்ம இப்போ வச்சிடலாம். ஃபிஷ் ட்ராப்பை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு தண்ணிக்குள்ளார முழுந்துற அளவில் தான் வந்துட்டு நான் வைக்க போகிறேன். ஃபிஷ் ட்ராப்பை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல தான் வைக்க போகிறேன். இந்த இடத்துல வைக்க வேண்டிய இடத்துக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா தாமரை இலை ஃபுல்லாக வந்துட்டு கிளியர் பண்ணிட்டேன். இந்த இடத்துல எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிஷ் ட்ராப் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு முழுந்துற அளவுக்கு வந்துட்டு ஆழம் இருக்குது.
அண்ட் அடுத்ததாக நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ட்ராப்லேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கயிறு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கயிறில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு கயிறு எடுத்திருக்கேன். இந்த கயிறை வந்துட்டு ஜாயின் பண்ணி அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரையில் இழுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்டிடுறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் மாட்டினிச்சு அப்படின்னாலும் அந்த ஃபிஷ் ட்ராப்பை வந்துட்டு வெளியில் இழுத்துட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, ஃபிஷ் ட்ராப் வந்துட்டு பார்த்திங்கன்னா வச்சாச்சு. இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கிட்ட ஆகிட்டுருக்கு. நம்ம எப்போ வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 மணியை போல் வந்துட்டு நம்ம ஃபிஷ் ட்ராப் எடுத்து பார்க்கலாம். நம்மளுக்கு எந்தளவுக்கு மீன் மாட்டியிருக்கா மாட்டலையா எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்றத வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபிஷ் ட்ராப் வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. நானும் வீட்டில் போய்ட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டு ரிட்டர்ன் வந்திருக்கேன். ஃபிஷ் ட்ராப்பில் வந்துட்டு மீன் மாட்டியிருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு எனக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நான் என்ன போய் கூட வந்துட்டு பார்க்கல, கேமராவும் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு தூக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். சரி, ஓகே போகலாமா? நம்ம அடிச்சது கயிறு எல்லாமே அப்படியே தான் இருக்குது, போய் பார்க்கலாம். கடவுளே, ஏதாச்சும் ஒன்றாச்சும் இருப்பா. நம்ம மண்புழு கட்டுனதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. மண்புழு வந்துட்டு பார்த்திங்கன்னா லேசாக முண்டிக்கிட்டு இருக்கா, உயிரோடு தான் இருக்குது, முண்டிக்கிட்டு தான் இருக்குது. சரி, ஓகே தூக்கலாம். ஒன்றாச்சும் ஒன்றே ஒன்று. வாவ் வாவ் வாவ், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே சிலேபி வருங்க. இதை கரைக்கு கொண்டு போய் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. வாவ், நம்மளோட ஃபிஷ் ட்ராப்பில் வந்துட்டு மீன் மாட்டோம் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இத்தனை மீன் மாட்டோம் அப்படின்னு நினைக்கல. கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு குட்டி மீன் ஒன்று மாட்டிருக்கு. போருங்க, வர அதை எடுத்து காமிக்கிறோம் உங்களுக்கு கையில். வாவ், சின்னோண்டா இத்தனோண்டா இருக்குது, கிளாஸ் மாதிரி இருக்குது மீன். இதை தண்ணியில் விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வீசியாச்சு. அண்ட் அடுத்த வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் ட்ராப்பில் ஃபிஷ்ஷு மட்டும் மாட்டல, கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இறாலும் வந்துட்டு நம்மளுக்கு மாட்டிருக்கு. பாருங்க, அந்த இறால்லாம் கையில் பிடிச்சி பழக்கமே இல்லை. குட்டியை ஒன்று இறால், சின்னோண்டு ஒரு இறால் ஒன்று மாட்டிருக்கு. இதையும் வந்துட்டு தண்ணியில் விட்டுடலாம். இன்னொரு இறாலும் இருக்குது. போருங்க, வரேன் எடுத்து காமிக்கிறேன். அதையும் வாவ், கையில் எடுக்க முடியல. இந்த ஒரு இறால், அது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இறால் இருக்குது பாருங்கள். இன்னொன்று எங்கே இருக்குது காணுமே. இந்த ஒன்று, இன்னொரு பெரிய இறால், இந்த ஒன்று, இந்த ஒரு இறால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இறால் மாட்டிருக்கு. மீன் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 5 மீன் மாட்டிருக்கு. எப்படி சொல்கிறது அப்படின்னே தெரியல, செம்ம சந்தோஷமாக இருக்குது. சரி, ஓகே, ஃபிஷ் ட்ராப் அவுத்து வந்துட்டு நம்ம மேலே எடுத்துகிட்டு போகலாம். இப்போது உள்ளார வந்துட்டு பார்த்திங்கன்னா மீனும் இருக்குது, எக்கச்சக்கமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இறாலும் இருக்குது. ஒரு 4-5 கிட்ட இருக்குது. நான் அதையும் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிளியராக வந்துட்டு உங்களுக்கு தெரியும். உள்ளார எல்லாமே வந்துட்டு சிலேபி மீன். அதெல்லாம் அவுத்து எடுத்துடலாம் வெளியில். நான் என்ன பேசுகிறது அப்படின்னே தெரியாமல் இருக்கிறேன். நான் அந்த ஃபிஷ் ட்ராப்பை திருப்பிட்டு இது அவுத்துட்டு வந்துட்டு நம்ம மீனை வந்துட்டு வெளியில் எடுக்கலாம். ரொம்ப நேரம் வெளியிலே வச்சுருந்தாலும் செத்துரும். கூடிய சீக்கிரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே விட்டுறணும். வா வெளியில். இன்னும் 2 மீன். ஓகே, 5 மீன். 5மே பார்த்திங்கன்னா சிலேபி தான். எல்லாம் வாயை பொழந்துட்டு இருக்குது. இதை வந்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அப்புறமா வந்துட்டு நான் உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். பிடிச்ச மீனை தண்ணிக்குள்ளே ஏன்டா விட்ற அப்படின்னு கேட்பீங்க. பாதி பேர் வந்துட்டு உயிரை கொள்றடா அப்படிம்பீங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து தண்ணிக்குள்ளேயே விட்டுறேன். போய்ட்டோ. வா, நம்மளோட இந்த மண்புழு டெக்னிக் வந்து உண்மையிலே வந்துட்டு வேலை செய்யுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த மண்புழு எல்லாமே வந்துட்டு உயிரோடு தான் இருக்குது, முண்டிக்கிட்டே இருக்குது பாருங்கள். சரி, ஓகே, ஃபிஷ் ட்ராப் வச்சுட்டு எப்படி மீன் பிடிக்கிறது அப்படின்றத வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் ட்ராப்பில் இப்படியும் ஃபுட்டு வைக்கலாம் அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சிருப்பீங்க. கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் ட்ராப்பை எந்த மாதிரி இடத்துல வைக்கலாம் அப்படின்றதையும் வந்துட்டு தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணி வந்துட்டு ஃபிஷ் ட்ராப் வைக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்களும் பண்ணால் கூட, இல்லைனா வந்துட்டு பார்த்திங்கன்னா வில்லேஜ் டைப் ஃபிஷ் ட்ராப் இதுவாக இருந்தாலும் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்ன இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபிஷ் ட்ராப் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மீன் மாட்டும். எனக்கு மாட்டிச்சில்ல, இதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஃபிஷ் வந்துட்டு கிடைக்கும். சரி, ஓகே, இதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சிக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மிஸ்டர் வில்லேஜ் வாத்தி யூடியூப் சேனல். நான் உங்கள் கலை. இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வீடியோஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.